மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். இப்ப நான் கருட பச்சி மந்திரத்தை சொல்றேன். அப்போ கருட பச்சி கோவில் மேல வட்டம் அடிக்குதான்னு பாருங்க. சாமி, ஒருவேளை கருட பட்சி வரலனா என்ன ஆகும்? அத நான் அப்புறம் சொல்றேன். அங்க பாருங்க, கருட பட்சி. சாமி, இங்க என்ன நடக்குது? அம்மன் அருளால நமக்கு நல்ல அறிகுறி காட்ட இந்த பச்சை வருதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி நம்ம கண்ணு முன்னாடியே விழுந்து எரிஞ்சு செத்து போயிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, நாம நினைக்கிறத விட ஒரு மிகப்பெரிய கேடான சம்பவம் அந்த கோவிலுக்குள்ள நடக்குதுன்னு எனக்கு தோணுது. புரியல. 50,000 அடிக்கு மேல பறந்துகிட்டு இருந்த கருட பச்சி நம்ம கோவிலுக்கு மேல பறக்கும் போது கீழே விழுந்து அகால மரணம் அடைஞ்சிருக்குன்னா இந்த இடத்தோட கெட்ட அதிர்வலைகள் எவ்வளவு மோசமா இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. இத பாருங்க சாமி, ஏதோ பக்ஷி விழுந்து செத்துருச்சுங்கிறதுக்காக கோயிலுக்கு கெட்ட வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்றதையெல்லாம் நாங்க எப்படி ஏத்துக்கிறது? இதையும் நீங்க நம்பலல? நம்பலாங்க. நம்புற மாதிரி இன்னொன்னு உங்களுக்கு காட்டுறேன். கைப்படாத கறந்த பசும்பால 2 சொம்பு கொண்டு வர சொல்லுங்க என்கிட்ட. டேய் அர்ஜுன், அப்பா போயிட்டு வா. சரிப்பா. மாமா, நானே போயிட்டு வரேன்.
இந்தாங்க சாமி. துர்காம்மா, இந்த ஒரு சொம்ப கோயிலுக்கு வெளியே வச்சுட்டு வாங்க. அகிலாம்மா, நீங்க இந்த சொம்பு பாலை பிரகாரத்துக்குள்ள கொண்டு போங்க. அம்மா, அந்த பால் சொம்பை எடுத்துக்கிட்டு அம்மனோட சன்னிதானத்துக்குள்ள போயிட்டு வாங்க. உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சன்னிதானத்துக்குள்ள போங்க. எதுக்கு சாமி அப்படி பண்ணணும்? போய் பாருங்க, தெரியும். துர்காம்மா, பாலை கோவிலுக்கு வெளியே வச்சுட்டு நீயும் அவங்க கூட போய் சாமி கும்பிட்டு வாம்மா. சரி. நடக்கிறதெல்லாம் பார்க்க விபரீதமா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் மீறி இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும் தாயே. முன்னோர்கள் செஞ்சு வச்ச உண்மையான ஐம்பொன் சிலை அதோட முழு சக்தியோட இங்க வரணும் தாயே. தெய்வ சக்திக்கு மீறினது மனித சக்தின்னு நிரூபிச்சிருக்கோம். என்னைக்கும் ஐம்பொன் சிலை திரும்ப இங்க வரப்போறதே இல்ல, கும்பாபிஷேகமும் நடக்க போறதில்ல. என் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அம்மா தாயே, இந்த துர்காவை விரட்டி அடிச்சுட்டு என் பிள்ளைக்கு பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும். அம்மா தாயே, என் பக்கத்துல நிக்கிறாளே இந்த கனகா, அவளை ஜமீன் வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டி அடிக்கணும். அதை மட்டும் செஞ்சு கொடுத்துரு. உனக்கு 108 தேங்காய் இல்ல, 1008 தேங்காய் உடைக்கிறேன். அகிலா, பால் சொம்ப எடுத்துக்க, போலாம். ஏய், 108 தேங்காய் நீ மட்டும் உடைப்பியா இல்ல துணைக்கு ஆள் வச்சுக்குவியா? அகிலா, சாமி, நீங்க சொன்ன மாதிரியே பால் சொம்ப பிரகாரத்துக்கு கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்துட்டோம். நீங்க கொண்டு போன பால் இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க.
பெரியம்மா என்ன ஆச்சு? பால் திரிஞ்சு போயிருக்குடா. ஆ? அதை அப்படியே கீழே ஊத்துங்கம்மா. துர்கா அம்மா, கோவில் வாசல்ல வச்சிருக்க பசும்பாலை எடுத்துட்டு வாமா. அம்மனோட சன்னிதானத்துக்குள்ள கொண்டு போன பால் திரிஞ்சு போயிருக்கு. ஆனா கோவிலுக்கு வெளியே வச்சிருந்த பசும்பால் அப்படியே இருக்கு. இதுக்கான அர்த்தம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? துர்காம்மா, உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் சாமி. சொல்லுங்கம்மா. சன்னதிக்குள்ள கொண்டு போன பசும்பால அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அத பக்தர்களுக்கு தீர்த்தமாவும் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட பால் சன்னிதானத்துக்கு போனதுனால அந்த பால் திரிஞ்சு போச்சுன்னா அது மகா பாவம். செஞ்ச பாவத்தை தொலைக்கதான் கோவிலுக்கு போவோம். ஆனா இங்க புண்ணியத்தோட கோவிலுக்குள்ள போனவங்க திரும்பி வரும்போது பாவத்தை வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா இந்த கோவிலுக்கான சக்தி துர்சக்தியா மாறி இருக்கு. அப்போ இந்த கோவிலுக்கு யாரோ பெரிய அநியாயத்தை பண்ணிருக்காங்க. சாமி, நீங்க சொல்லுங்க, இந்த கோவில் அப்படி என்னதான் நடந்துச்சு? சாமி, இப்போ அது உண்மையை சொல்லுங்க. நாம நினைக்கிறது மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல தம்பி. நான் ஏன் இந்த ஊருக்கு வந்தேன், இன்னும் எதனால இங்கேயே தங்கி இருக்கேன் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. இப்போ அந்த கனக துர்காவோட மனசுல என்ன இருக்குங்கிறத நான் எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்கிறேன். எப்போ கருட பச்சி மேல இருந்து கீழே விழுந்து எரிஞ்சு அகால மரணம் அடைஞ்சதோ, எப்போ சன்னிதானத்துக்குள்ள கொண்டு போன பால் திரிஞ்சு போனதோ, அந்த கணமே நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த கோவில்ல 8 திக்கும் இருக்கிற காவல் தெய்வங்களை முடக்கி போட்டுட்டு இந்த யுகம் முழுக்க வீரியமா இருக்கக்கூடிய ஒரு செய்வினையை செஞ்சு வச்சுட்டு அம்மனோட சக்தியை அபகரிச்சிருக்காங்க. அப்பதான் அம்மனுடைய சிலையை திருடி இருக்காங்க. ஒரு யுகம் முழுக்க வீரியமா இருக்க செய்வினைன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன? செய்வினை 3 விதம். அதுல முதல் வகை கெட்ட ஆத்மாக்களை அடையாளம் கண்டு அதை தனக்கு அடிமையாக்கி பில்லி சூனிய செய்வினை செய்வாங்க. 2வது வகை குட்டி சாத்தானையும் துர்தேவதைகளையும் வசப்படுத்தி அதை ஒருத்தருக்கு எதிரா ஏவி செய்யக்கூடிய செய்வினை. இந்த செய்வினை எல்லாம் வழக்கமா எல்லா மாதிரிகளும் செய்யறதுதான். இத வைக்கிறதும் சுலபம், கண்டறிஞ்சு எடுக்கிறதும் சுலபம். ஆனா 3வது வகை இருக்கே,
அது மாந்திரீகத்துல பழுத்த பழமாகி தன்னோட ஆயுள்ள ஒரு முறை மட்டுமே அவங்களால செய்யக்கூடிய சூர செய்வினை. சூர செய்வனையா? சூர செய்வனா என்ன? ஓரறிவு ஈரறிவு உயிரினமா பிறந்து இப்படி பல பிறப்புகளுக்கு அப்புறமா மனுஷனா பிறந்து இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சு ஜீவாத்மாவா இருந்து பரமாத்மாவான இறைவனை அடையிற சில தூய ஆத்மாக்களை அழிவில்லாத சிரஞ்சீவியா வாழ்வதற்கான விதியை இறையருள் அருள்வதை போல அரக்க குலத்தில் பிறந்த சில துஷ்ட சக்திகளும் இறைவனை சரணாகதி அடைஞ்சு சிரஞ்சீவியா வரவாங்கி சூரனா மாறிடுவாங்க. அவங்கள வசப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு சில மாந்திரிகர்களால மட்டும்தான் இந்த சூர செய்வினையை செய்ய முடியும். அந்த மாதிரியான சூரனை வச்சுதான் ஒரு யுகத்துக்கும் எடுக்க முடியாத ஒரு செய்வினையத்தான் யாரோ இந்த கோவில்ல செஞ்சு வச்சிருக்காங்க. சாமி, அந்த செய்வனை உங்களால எடுக்க முடியும் தானே? என்னால முடியாது. என்னால மட்டும் இல்ல, இந்த செய்வினைய வச்சவனால கூட இந்த செய்வினையை எடுக்க முடியாது. அது மரணத்துக்கும் தீவினைக்கும் போற ஒரு வழி பாதை. அதை வச்சுட்டா யாராலையும் ஒரு யுகத்துக்கும் அதை எடுக்க முடியாது. ஆனா ஒண்ணு, அவங்க செஞ்ச காரியத்தால இந்த கோவில் தன்னோட தெய்வீக சக்தியை இழந்து ஒரு சுடுகாட போல இருக்கு. வெளியிருந்து பார்க்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கோவில். உண்மையிலே இது சூரன் வாழ்ந்துகிட்டு இருக்க இடுகாடு. இங்கே தெய்வம் வலவிட்டு கிடக்கு. இங்க இருக்கிற பில்லி சுனியத்தை எடுக்கிற வரைக்கும் இந்த கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்குங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. நம்புதிரையா, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் மாற்றணும்னு கண்டிப்பா இருக்கும். அது என்னன்னு யோசிங்க. அந்த மாற்று என்னன்னு நிச்சயமா உங்களால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். அதுக்காக தான் உங்களை கனக துர்கா இங்க வர வச்சிருக்கான்னு தோணுது. நம்பூதிரியே நம்மளால முடியாதுன்னு களைச்சு போயிட்டான். இவ என்ன விடாம அந்த ஆளு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கா. துர்காம்மா, இங்க இருக்கிற தீயதை அகற்றணும்னா அது சாதாரண காரியமே இல்ல. சூரனை ஒரு விலங்கினத்தோட பிணத்துக்குள்ள அமானுஷ்யத்தையும் சேர்த்து புதைச்சிருக்காங்க. அது ஒரு கன்னி வெடி மாதிரிமா. எப்படி கன்னி வெடியை வச்சா அதை வச்சவங்களாலேயே எடுக்க முடியாதோ, அதே மாதிரி இந்த செய்வினையை செஞ்சவங்களால கூட ஒரு யுகத்துக்கு அதை எடுக்கவே முடியாது. அது அத்தனை கொடூரமானதா இருக்கும். நம்பூதிரி ஐயா, அப்படி சொல்லி இதை நம்ம விட்டுறக்கூடாது. இந்த செய்வினையையும் எடுக்க நிச்சயம் ஏதாவது ஒரு வழி இருக்கும். நீங்க தான் அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான வழியை காட்டணும். துர்கா, நம்பூதிரி தான் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவருக்கு நெருக்கடி கொடுக்குற? துர்கா, கொஞ்சம் அமைதியா இரு. துர்கா, நம்பூதிரி சொல்றபடி கேளு. சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம். கருட பச்சி விழுந்து செத்து போச்சு. அந்த பால் கெட்டு போனதை வச்சு இந்த கோவிலுக்கு சக்தியே இல்லை. எப்படி ஒரு முடிவுக்கு நாம வர முடியும்? எல்லாத்துக்கும் செகண்ட் ஒப்பீனியன் ஒன்று இருக்கும்ல. வேற யாராவது ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து நாம காட்டுவோம். நீங்க என்னப்பா சொல்றீங்க? ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஏதாவது ஐடியா கொடுத்துட்டோமோ? இங்க பாரு, இப்ப நீ சொன்ன உடனே எனக்கு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வர்றாரு. தாயி, இந்த கலியுகத்துல இந்த மாதிரி செய்வினைகளை வைக்க சில துஷ்ட மனம் படைச்சவங்க மனுஷ உருவத்துல இருக்கிறது மாதிரி அதை முறிக்கக்கூடிய அஷ்டமா சித்துக்களும் கைவரம் பெற்ற
அபூர்வ சக்தி படைச்ச ஒரு சில பேரும் அத்தி பூத்தது போல இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்கள இனம் காண்றது மட்டும்தான் ரொம்ப கஷ்டம். ஆனா தெய்வாதீனமா ஆந்திர தேசத்துல கோதாவரி நதிக்கரை ஓரம் வாழ்ந்துகிட்டு இருக்க சித்தேஸ்வர ஐயாவை பத்தின ஞாபகம் வந்துருச்சு. அவரோட தீர சூர காரியங்களை பத்தி பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கம்மா. ஆனா அவங்கள தொடர்பு கொள்றதும் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒத்து போறதும் நமக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தா தாமா கிடைக்கும். துர்காம்மா, எனக்கு சித்தேஸ்வர ஐயாவை பத்தின யோசனை வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் நீதாம்மா. மாட்டுன்னு ஒண்ணு இருக்குன்னு நீ திரும்ப திரும்ப சொல்லி என் ஆள் மனசுக்குள்ள கூட்டி போய் அவரை பத்தின ஞாபகத்தை வர வச்சுட்ட. தம்பி, உனக்கு நன்றிப்பா. பரவாயில்ல சாமி. அப்படின்னா நாம உடனே அவரை தொடர்பு கொண்டு பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லலாமே. இல்ல துர்காம்மா, சித்தேஸ்வர ஐயாங்கிறவரு ஒரு காட்டாறு மாதிரி. அவர் எப்போ எங்கே இருப்பார்னு யாருக்குமே தெரியாது.